வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். இன்றைக்கி நம்ம முட்டை இல்லாமல் ஓவன் இல்லாமல் சிம்பிளாக ரவையை வச்சு கேக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 கப்பு அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காயோட விதை மட்டும் சேர்த்துக்கோங்க. 3/4 கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. புளிக்காத தயிர் ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. ரீஃபண்ட் ஆயில் ஒரு 1/2 கப்பு அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. மைதா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கோங்க. நம்ம மிக்சி ஜாரில் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மிக்சி ஜாரில் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு பால் சேர்த்து நல்லா சைடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி இந்த மிக்சர்லேயே சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. சால்ட்டு இந்த பேக்கிங் சோடா எல்லாமே எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கரை ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 8 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம கேக்கு செய்ய போகிற பாத்திரம் இந்த மாதிரி பாத்திரம் இருந்தாலும் வைக்கலாம். இல்லாட்டி நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற கிண்ணத்துலேயே பட்டரோ இல்லை எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெயோ இல்லை நெய் 1 ஸ்பூனோ சேர்த்துக்கோங்க. பட்டர் ஷீட்டு இல்லை அப்படின்னா பட்டர் ஷீட்டு இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி மைதா மாவு லைட்டாக தூவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு பபுள்ஸ் இல்லாமல் லைட்டாக ஒரு 2 டேப் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தை சேர்த்துட்டு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை சேர்த்துக்கோங்க. கேஸ் கட்டி இல்லாமல் வெறும் மூடி மட்டும் வச்சு விசில் போடாமல் 40 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சிங்கன்னா நமக்கு சூப்பராக இந்த போல் ஸ்பாஞ்சான கேக் கிடைக்கும். லாஸ்ட்டாக ஒரு ஸ்டிக்கோ இல்லை கத்தியோ வச்சு குத்தி பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். அப்போனா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு சைடெல்லாம் எடுத்துட்டு ஒரு தட்டில் இந்த போல் திருப்பி போட்டு 2 தட்டு தட்டி எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் ரெடி. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்பாஞ்ச் கேக் ரெடி. தேங்க்யூ. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். குக்கர் மூடும்போது கேஸ் கட்டை எடுத்துகிட்டு மூடுங்க.